அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, இறந்தவர்களை நினச்சி நம்ம மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்றது தான். ஸோ இறந்தவங்க ஒரு ஆன்மாவாக மாறிடுறாங்க. அந்த ஆன்மா இறைவன் அடி போய் சேரணும், இறைவன் பாதம் தொடணும், சரணடையணும் அப்படின்னா நாம் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருக்கும் பொழுது, அவங்கள நினச்சி ஏங்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு மேல் லோகம் போகிறதுக்கு மனம் வராது. இங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதிகமாக இங்கேயே சுற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த ஆன்மா ஒரு நல்ல ஆன்மா நிலையில் இருக்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நடக்க வேண்டிய அடுத்தடுத்த நல்லவைகள் தடையாகிக்கிட்டே இருக்கும். தடையாகும். பெரிய காரியங்கள் பிரேக் ஆகும், சக்ஸஸ் ஆகாது, கண்டினியூ பண்ண முடியாது சம்திங். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி யாரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த ஆன்மாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் இறைவன் திருவடி போய் சேரணும், சரணடையணும். நான் தெரிந்தோ தெரியாமலோ உங்களை இறைவன் திருவடி சேர விடாமல் பண்ணியிருந்தா இன்னும் மன்னிச்சிடுங்க. ஸோ நீங்கள் இறைவன் திருவடி போய் சேரணும். மேலே இருந்து இறைவன் திருவடி சேர்ந்து இறைவனாக மாறி என்ன அங்கேருந்து ஆசீர்வாதம் செய்யணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இறைவன் திருவடி சேர்ந்து அவங்க மனம் லேசாகி நல்ல ஒரு ஆன்மாவாக மாறி உங்களுக்கு அங்கே இருந்தபடியே எல்லா ஆசீர்வாதமும் கொடுப்பாங்க. ஸோ இறந்தவங்களை நினச்சி அழாதீங்க. அந்த ஆன்மாவை சுதந்திரமாக இருக்க விடுங்க, இறைவன் திருவடி போய் சேர்றதுக்கு விடுங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸை வச்சுக்கிறது, அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது, உருவம் செய்கிறது, இது எல்லாமே இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஒரு கர்ம காரியம் செய்யணுன்னாலும் குளக்கரையில் போயிட்டு அந்த ஆன்மா சாந்தி அடையிறதுக்காக என்ன செய்யணுமோ அங்கேருந்து தான் செய்வாங்க. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் எல்லாமே என்ன செய்கிறோம், வீட்டு உள்ளேயே செய்கிறோம். எல்லா நிகழ்வுகளுமே வீட்டு உள்ளே ஃபோட்டோ வச்சு கும்பிட்றது அந்த மாதிரிலாம் செய்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. வெளியில் தான் போய் செய்யணும். அவங்கள அங்கே தான் வர வைக்கணும். அந்த ஆத்மாவை சாந்தி பண்ண வச்சு வர வச்சு வெல்கம் பண்ணி என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு அவங்கள திரும்ப மறுபடியும் வழி அனுப்பி வைக்கணும். நம்ம அதை வெளியில் தான் நம்ம செய்யணும். சரிங்களா? ஸோ அதுதான் முறையானது. அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே முறையாக செஞ்சுருக்குறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம நம்மளோட சௌகரியத்துக்காக மாற்றி செய்யறதுனால பல அசௌகரியங்களில் சந்திக்கிற மாதிரி நேரிடுது. ஸோ இதுதான். ஸோ அதனால் அந்த மாதிரியான செயல்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண்டிப்பாக நிறைய தடைகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க நல்ல ஆத்மா, இறந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஆத்மாவாக இருக்கிறாங்க. அவங்கள இறைவன் அடி சேர விடுங்க. ஸோ அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி.